ஹலோ கைஸ், உண்மை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ஒரு ரன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பிகினர்ஸாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கானது தான். இப்போ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு படித்தவங்களுக்கே அது என்னன்னு தெரியலை. ஸ்ட்ராவான்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் இருக்க டாப் மோஸ்ட் அத்லெட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டாப் வாட்சுக்கு அந்த டிஸ்டன்ஸை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராவான்னு ஒரு ஆப் தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணுறப்ப உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கேட்கும், நீங்கள் வாக்கிங் பண்ணணுமா இல்லை ரன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உங்களோட ஆக்டிவிட்டீஸில் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்து நம்ம எந்த அளவுக்கு ஓடுனா ஒரு ஃபிட்னஸ் ஆவரேஜான பர்சன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 6 பேஸ் அப்படி இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் ஆவரேஜாக 3 கிலோமீட்டர் ஆவரேஜாக ஒரு 6 பேஸில் நீங்கள் ரன் பண்ணாலே உங்கள் பாடி நல்ல ஹெல்த் கண்டிஷனில் இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் அதை பிடிச்சி மூவ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னாவே நீங்கள் அடுத்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்தில் உங்கள் பாடிக்கு தேவையான ஹெல்த் கான்சியஸும் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் அச்சீவ் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெயிட் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, நேற்று ஒரு தம்பி எனக்கு வழக்கம் போல் கால் பண்ணி என்கிட்ட கேட்டார், நீங்கள் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கேட்டார், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் என்ன பதிவு, நம்ம எல்லாருக்குமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு விஷயத்தை ஹெல்த் சம்மந்தமாக தான் நம்ம டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் பண்ணுற விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 நேரம் வீட்டில் சமைக்கிற ஹெல்த்தியான ஃபுட்டு, வெளியே சாப்பிட மாட்டேன். ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எதுவும் எனக்கு ஹேபிட் கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் வீட்டில் சமைக்கிறதா எடுத்துப்பேன். அது போக நான் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாழைப்பழமோ இல்லை பச்சை வாழைப்பழமோ இல்லை பூவம்பழம் அந்த மாதிரி வாழைப்பழ ஐட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலையும் நைட்டும் பால். இது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சில டைம் டேட்ஸு, பிஸ்தா, முந்திரி, பாதாம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துப்பேன். டெய்லியுமே மினிமம் ஒரு 2 எக்ஸாவது எடுத்துப்பேன். இதுதான் என்னோடய ஹெல்த்துக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறது. நான் ரொம்ப வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் மசில் ட்ரைனிங் தான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி அத்லெட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா மாரத்தான் ஈவெண்ட்டு இனி ஃப்யூச்சரில் கலந்துக்க போகிறேன். நான் ஜனவரியிலேருந்து தான் கலந்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நடந்த சண்டே பார்த்தீங்கன்னா வத்திலை மாரத்தான் சொல்லி வத்தலகுண்டில் நடந்துச்சு. அது 5 கிலோமீட்டர் மாரத்தான். அது ஒரு விழிப்புணர்வு முகாமுக்காக அது நடத்தப்பட்டது. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டோம். நீ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாரத்தான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிசம்பர் 21 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொஃபஷனலாக நடக்கும். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்கிட்ட லிங்க் இருக்குது, நான் அனுப்புகிறேன். இல்லை அப்படின்னாலும் நான் அதை கைட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன லிங்க் வேணும் என்னன்னு சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க நல்ல ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே வர்றதுக்கு ஃபீஸ் என்னால் பே பண்ண முடியாது. அந்த மாதிரி யார் இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள். அந்த ஃபீஸை நானே என்ட்ரி ஃபீஸை கட்டிக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்வால்மெண்ட்டாக ஃப்ரீ மாரத்தான்லாம் கலந்துக்கிட்டவங்களாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மாரத்தானில் கலந்துக்கிறவங்களுக்கு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிறேன், ஒரு காலேஜ் படிக்கிறேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நிறையா மாரத்தானில் ஃப்ரீ என்ட்ரியில் நான் கலந்துருக்கேன். ஓரளவுக்கு நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். நான் அங்கேயும் வந்து கலந்துக்கிட்டு நீ அடுத்தடுத்து நான் என்னை க்ரோத் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அந்த 1300 வருது 21 கிலோமீட்டருக்கு. 5 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு தெரியலை. நான் கண்டிப்பாக அது எதில் ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறதா இருந்தாலும் நான் உங்களுக்கு பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ். உண்மையை உறக்க சொல்வோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா.